பழைய அறையிலிருந்து புறப்பட்டு வந்த வந்தியத்தேவன் குழகர் கோயில் மதில் சுவர் மேல பூங்குழலிய பார்க்கறான். அதுக்கு பிறகு அவளை சந்திக்கிறான். பூங்குழலி அவனை தங்களுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அங்க பூங்குழலியின் தந்தையான தியாகவிடங்க கரையரை சந்திச்சு அவர்கிட்ட இளவரசி குந்தவை கொடுத்த ஓலைய வந்தியத்தேவன் கொடுக்கறான். இதைத்தான் முந்தின பகுதியில கேட்டீங்க. அந்த நிகழ்வோட தொடர்ச்சியை தான் இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் திரு கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 2வது பாகத்தை வாசிச்சுட்டு இருக்கோம். முதல் பாகத்தை வாசிக்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல முதல் பாகத்தோட லிங்க் இருக்கு. அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து 2வது பாகத்தை கேட்க ஆரம்பிங்க. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 4, நள்ளிரவில். இரவு போஜனமான பிறகு வந்தியத்தேவன் கலங்கரை விளக்கின் தலைவரை தனிப்பட சந்தித்து இலங்கைக்கு தான் அவசரமாக போக வேண்டும் என்பதை தெரிவித்தான். தியாகவிடங்க கரையர் என்னும் பெயருடைய அப்பெரியவர் தன்னுடைய வருத்தத்தை அவனிடம் தெரிவித்தார். இந்த கரையோரத்தில் எத்தனையோ பெரிய படகுகளும் சிறிய படகுகளும் ஒரு காலத்தில் இருந்தன. அவையெல்லாம் இப்போது சேது கரைக்கு போய்விட்டன. இலங்கையில் உள்ள நமது சைன்யத்தின் உதவிக்காகத்தான் போயிருக்கின்றன. எனக்கு சொந்தமாக 2 படகுகள் உண்டு. அவற்றில் ஒன்றில் நேற்று வந்த 2 மனிதர்களை ஏற்றிக்கொண்டு என்னுடைய மகன் போயிருக்கிறான். அவன் எப்போது திரும்பி வருவான் என்று எனக்கு தெரியாது. என்ன செய்யட்டும் என்று கேட்டார் அவர். அந்த மனிதர்கள் யார் ஐயா? அவர்கள் ஒரு மாதிரி ஆட்கள் என்று தங்கள் குமாரி கூறினாளே என்று கேட்டான் வந்தியத்தேவன். ஆம், அவர்களை கண்டால் எனக்கும் பிடிக்கவில்லைதான். அவர்கள் யார் என்பதும் தெரியவில்லை. எதற்காக போகிறார்கள் என்பதும் தெரியவில்லை. பழுவேட்டரையரின் பனை லட்சணை அவர்களிடம் இருந்தது. அப்படியும் நான் என் மகனை போகச் சொல்லி இருக்க மாட்டேன். ஆனால் என் மருமகள் மிகவும் பணத்தாசை பிடித்தவள். பை நிறைய பணம் கொடுப்பதாக அவர்கள் சொன்னதை கேட்டுவிட்டு புருஷனை போக வேண்டும் என்று வற்புறுத்தினாள் அவள். பெரியவர் சொன்னதை கேட்ட வந்தியத்தேவன், இது என்ன ஐயா வேடிக்கை? வீட்டில் உலக அனுபவம் இல்லாத ஒரு சிறு பெண் சொன்னால் அதைத்தான் உங்கள் மகன் கேட்க வேண்டுமா என்றான். பிறகு சிறிது தயக்கத்துடன், மன்னித்து கொள்ளுங்கள் ஐயா, அது தங்கள் குடும்ப விஷயம் என்றான். அதை கேட்ட தியாகவிடங்க கரையர், அப்பனே, நீ கேட்பதில் ஒன்றும் தவறு இல்லை. என் குடும்பத்திற்கு சாபக்கேடு ஒன்று உண்டு. என் மகன் என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தவர் தயங்கினார். வந்தியத்தேவனுக்கு அப்போது சேந்தன் அமுதன் இக்குடும்பத்தை பற்றி கூறியது நினைவுக்கு வந்தது. தங்கள் மகனால் பேச முடியாதா ஐயா என்று கேட்டான் அவன். ஆம், அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்றார் பெரியவர். சேந்தன் அமுதனையும் அவன் தாயாரையும் அவர்கள் வீட்டில் தான் தங்கியிருந்ததையும் பற்றி வந்தியத்தேவன் அவரிடம் கூறினான். ஆஹா, அந்த ஆள் நீதானா? உன்னை பற்றிய செய்தி இங்கே முன்னமே வந்துவிட்டது. உன்னை நாடெங்கும் தேடுகிறார்களாமே என்றார் பெரியவர். இருக்கலாம் ஐயா, அதை பற்றி எனக்கு தெரியாது என்றான் வந்தியத்தேவன். நீ ஏன் இலங்கைக்கு அவசரமாக போக விரும்புகிறாய் என்று இப்போது எனக்கு புரிகிறது என்றார் பெரியவர். பெரியவரே, தாங்கள் நினைப்பது சரியில்லை. என் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக மட்டும் நான் இலங்கைக்கு போகவில்லை. அங்கேயுள்ள ஒருவருக்கு மிக முக்கியமான ஓலை ஒன்றை கொண்டு போகிறேன். தாங்கள் வேண்டுமானால் அதை பார்க்கலாம் என்றான் வந்தியத்தேவன். தேவையில்லை. இளைய பிராட்டி உன்னை பற்றி எழுதியிருப்பதே எனக்கு போதும். ஆனால் இச்சமயம் நீ கேட்கும் உதவியை என்னால் செய்ய முடியவில்லையே என்றார் அவர். உங்களிடம் இன்னொரு படகு இருப்பதாக சொன்னீர்களே ஐயா என்றான் வந்தியத்தேவன். படகு இருக்கிறது, ஆனால் தள்ளுவதற்கு ஆள் இல்லை. நீயும் உன் சிநேகிதனும் சேர்ந்து தள்ளி கொண்டு போவதாயிருந்தால் படகை தருகிறேன் என்றார் பெரியவர். எங்கள் இருவருக்குமே படகு ஓட்டத் தெரியாது ஐயா. அதிலும் எனக்கு தண்ணீர் என்றாலே கொஞ்சம் பயம். அதிலும் கடல் என்றால் என்று இழுத்தான் வந்தியத்தேவன். படகு ஓட்டத் தெரிந்தாலும் அனுபவம் இல்லாதவர்கள் கடலில் படகு ஓட்ட முடியாது. கடலில் கொஞ்ச தூரம் போய்விட்டால் கரை மறைந்துவிடும். அப்புறம் திசை தெரியாமல் திண்டாட வேண்டி வரும் என்றார் பெரியவர். என்னுடன் வந்தவனை நான் அழைத்து போவதற்கும் இல்லை. அவனை மூலிகை சேகரிப்பதற்காக இங்கேயே விட்டு போக வேண்டும். வேறு ஏதாவது ஒரு வழி சொல்லி நீங்கள்தான் உதவி செய்ய வேண்டும் ஐயா என்று கரையரிடம் வேண்டிக் கொண்டான் வந்தியத்தேவன். ஒரு வழி இருக்கிறது, ஆனால் அது எளிதில் நடக்கக்கூடியதில்லை. நீயும் முயற்சி செய்து பார். அதிர்ஷ்டம் உன் பக்கம் இருந்தால் என்று சொன்னார் பெரியவர். நான் என்ன செய்ய வேண்டும் பெரியவரே? சொன்னால் கட்டாயம் செய்கிறேன் என்றான் வந்தியத்தேவன். இந்த பகுதியிலேயே
பூங்குழலியைப் போல சாமர்த்தியமாக படகு தள்ள தெரிந்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. இலங்கைக்கு அவள் எத்தனையோ தடவை போய் வந்திருக்கிறாள். அவளிடம் நான் சொல்லுகிறேன், நீயும் கேட்டுப்பார் என்றார் அவர். இப்போதே கூப்பிடுங்கள் ஐயா, கேட்டு பார்க்கலாம் என்றான் வந்தியத்தேவன். வேண்டாமப்பா, அவள் மிக்க பிடிவாதக்காரி. இப்போது உடனே கேட்டு முடியாது என்று சொல்லிவிட்டால் அப்புறம் அவளுடைய மனதை மாற்றவே முடியாது. நாளைக்கு நல்ல சமயம் பார்த்து அவளிடம் நான் சொல்லுகிறேன். நீயும் தனியே பார்த்து கேள். இவ்விதம் தியாகவிடங்க கரையர் சொல்லிவிட்டு கலங்கரை விளக்கத்தை நோக்கிச் சென்றார். அவருடைய வீட்டு திண்ணையில் வந்தியத்தேவன் படுத்தான். அவனுடன் வந்திருந்த வைத்தியர் மகன் முன்னமே தூங்கி போய்விட்டான். வந்தியத்தேவனுக்கு நீண்ட பிரயாணம் செய்த களைப்பினால் தூக்கம் கண்ணை சுற்றி கொண்டு வந்தது. விரைவில் தூங்கிப் போனான் அவன். திடீரென்று தூக்கம் கலைந்தது. கதவு திறக்கிற ஓசை கேட்டது. களைத்து மூடியிருந்த கண்ணிமைகளை கஷ்டப்பட்டு திறந்து பார்த்தான் வந்தியத்தேவன். ஒரு உருவம் வீட்டிற்குள்ளே இருந்து வெளியேறி சென்றது தெரிந்தது. மேலும் கவனமாக பார்த்தான் அவன். அது ஒரு பெண்ணின் உருவம் என்று கண்டான். கலங்கரை விளக்கின் வெளிச்சம் அந்த உருவத்தின் மேல் விழுந்தது. அது பூங்குழலிதான், சந்தேகமே இல்லை. அவள் என்னவோ நம்மிடம் சொன்னாளே, நடுநிசியில் என்னை தொடர்ந்து வா, என் காதலர்களை காட்டுகிறேன் என்றாளே. அது ஏதோ விளையாட்டு பேச்சென்றல்லவா அப்போது நினைத்தோம். இப்போது இவள் உண்மையிலேயே நள்ளிரவில் எழுந்து போகிறாளே. எங்கே போகிறாள்? காதலனையோ காதலர்களையோ பார்க்கப் போவதாயிருந்தால் அப்படி நம்மிடம் சொல்லுவாளா? பின்தொடர்ந்து வந்தால் காட்டுகிறேன் என்பாளா? இதில் ஏதோ மர்மமான பொருள் இருக்க வேண்டும். அல்லது ஒருவேளை... எப்படி இருந்தாலும் ஏன் பின்தொடர்ந்து போய் பார்க்கக்கூடாது? நாளைக்கு இவளிடம் நயமாக பேசி இலங்கைக்கு படகு தள்ளி கொண்டு வர சம்மதிக்க பண்ண வேண்டும். அதற்கு இப்போது இவளை தொடர்ந்து போவது உதவியாயிருக்கலாம். ஏதாவது இவளுக்கு அபாயம் வரக்கூடும். அதிலிருந்து இவளை காப்பாற்றினால் நாளைக்கு நாம் கேட்பதற்கு இணங்கக்கூடும் அல்லவா என நினைத்து கொண்டே அவளை பின்தொடர்ந்தான் வந்தியத்தேவன். சத்தம் செய்யாமல் எழுந்து பூங்குழலி போகும் வழியை பிடித்து கொண்டே போனான். சாயங்காலம் சேற்றுப்பள்ளத்தில் விழுந்தபோது அடைந்த அனுபவம் அவனுக்கு நன்றாக ஞாபகம் இருந்தது. அந்த மாதிரி மறுபடியும் நேர்வதை அவன் விரும்பவில்லை. ஆகையால் பூங்குழலியை அவன் பார்வையிலிருந்து தவற விட்டுவிடக்கூடாது. கலங்கரை விளக்கிலிருந்து கொஞ்ச தூரம் வரை வெட்ட வழியாக இருந்தது. ஆகையால் பூங்குழலியின் உருவமும் தெரிந்து கொண்டிருந்தது. திறந்த வழியை கடந்ததும் காடு அடர்ந்த மேட்டுப்பாங்கான பூமி வந்தது. நேரே அதன் பேரில் ஏறாமல் பூங்குழலி அந்த மேட்டை சுற்றி கொண்டே போனாள். மேடும் காடும் முடிந்த முனை வந்தது. அந்த முனையை வளைத்து கொண்டு சென்றாள் அவள். வந்தியத்தேவனும் விரைந்து சென்று அந்த முனையில் திரும்பியதும் சற்று தூரத்தில் அவள் போய்க் கொண்டிருப்பதை பார்த்தான். நல்ல வேளை என்று தைரியம் கொண்டான் அவன். ஆனால் அடுத்த கணத்தில் திடீரென்று அவளை காணவில்லை. எப்படி திடீரென்று மறைந்திருப்பாள்? இது என்ன மாயமா மந்திரமா? அங்கே ஏதாவது பள்ளம் இருந்திருக்குமோ? ஓட்டமும் நடையுமாக போய் சுமாராக பூங்குழலி எங்கே நின்று மறைந்தாள் என்று தோன்றியதோ அந்த இடத்துக்கு வந்தான் அவன். அங்கே நின்று நாலா பக்கமும் பார்த்தான். அவள் மேட்டின் மேல் ஏறி காட்டுக்குள் தான் போயிருக்க வேண்டும் என்று தோன்றியது அவனுக்கு. இன்னும் கொஞ்சம் உற்று பார்த்ததில் குத்துச்செடிகள் அடர்ந்த அந்த மேட்டில் ஏறுவதற்கு ஒற்றையடி பாதை ஒன்று இருப்பது தெரிய வந்தது. வந்தியத்தேவன் அதில் ஏறினான். ஏறும்போது மனது திக் திக் என்று அடித்து கொண்டது. அங்கே கலங்கரை விளக்கின் மங்கிய வெளிச்சமும் வரவில்லை. மாலை பிறையும் முன்னமேயே கடலில் மூழ்கி மறைந்து விட்டது. அந்த கரிய இருளிலும் நிழலிலும் எங்கே என்ன அபாயம் காத்திருக்கிறதென்று யாருக்கு தெரியும்? அடடா, என்ன இது? இங்கே வந்து அகப்பட்டு கொண்டோமே, கையில் வேலை கூட எடுத்து வரவில்லையே என்று வந்தியத்தேவன் நினைத்து கொண்டிருந்த போதே பக்கத்தில் சலசலப்பு சத்தம் கேட்டது. அந்த மரத்தின் மேல் தெரியும் அந்த கரிய உருவம் என்ன? அந்த புதரின் இருளில் 2 சிறிய ஒளிப்பொட்டுகள் மின்னுகிறதே, அவை என்னவாயிருக்கும்? வந்தியத்தேவனுடைய கால்கள் அவனை அறியாமல் நடுங்கின. சரி சரி, இங்கே நமக்கு என்ன வேலை? எதற்காக இங்கே வந்தோம்? என்ன அறிவீனம்? உடனே இறங்கி போய்விட வேண்டியதுதான். இறங்கலாம் என்று எண்ணி அவன் திரும்ப எத்தனித்த தருணத்தில் ஒரு குரல் கேட்டது. நெஞ்சை பிளக்கும் குரல், பெண்ணின் குரல். ஒரு விம்மல் சத்தம், பிறகு பாடல். அலைக்கடலும் ஓய்ந்திருக்க அகக்கடல்தான் பொங்குவதேன், நிலமகளும் துயிலுகையில் நெஞ்சகம்தான் விம்முவதேன். வந்தியத்தேவன் அந்த மேட்டிலிருந்து கீழே இறங்கிச் செல்லும் யோசனையை விட்டுவிட்டான். குரல் வந்த இடம் நோக்கி மேலே ஏறினான்.
விரைவில் மேட்டின் உச்சி தெரிந்தது. அங்கே அவள் நின்று கொண்டிருந்தாள். பூங்குழலிதான் அவள். வானத்தில் சுடர்விட்ட நட்சத்திரங்களை பார்த்து கொண்டு அவள் பாடினாள். அந்த விண்மீன்களையே அவளுடைய பாட்டை கேட்கும் ரசிகர்களாக நினைத்து கொண்டு பாடினாள் போலிருக்கிறது. அந்த நட்சத்திரங்களில் ஒன்று தூமகேது, வால் நட்சத்திரம். அதிலிருந்து கிளம்பிய கதிரின் கத்தை நீண்ட தூரம் விசிறி போல் விரிந்து படர்ந்திருந்தது. மேட்டின் உச்சியில் அந்த பெண்ணின் நிழல் வடிவமும் அவளுடைய குரலும் பாடலும் வானத்தில் தூமகேதுவும் சேர்ந்து வந்தியத்தேவனை தன்வயம் இழக்கச் செய்தன. அவனுடைய கால்கள் அவனை உச்சிமேட்டில் கொண்டு போய் சேர்த்தன. பூங்குழலிக்கு எதிரில் போய் அவன் நின்றான். வந்து விட்டாயா? திண்ணையில் கும்பகர்ணனைப் போல் தூங்கினாயே என்று பார்த்தேன் என்று சொன்னாள் அவள். வீட்டுக்கதவு திறந்த சத்தம் கேட்டு நான் விழித்து கொண்டேன். நீ விடுவிடு என்று நடந்து வந்து விட்டாய். திரும்பியே பார்க்கவில்லை. அம்மம்மா, உன்னை தொடர்ந்து ஓடி வருவது எவ்வளவு கஷ்டமாய் போய்விட்டது என்றான் வந்தியத்தேவன். எதற்காக தொடர்ந்து வந்தாய் என்று கேட்டாள் அவள். நல்ல கேள்வி. நீதானே வரச் சொன்னாய், மறந்து விட்டாயா என்றான் அவன். எதற்காக வரச் சொன்னேன், உனக்கு நினைவிருக்கிறதா என்று கேட்டாள் அவள். நினைவு இல்லாமல் என்ன? உன்னுடைய காதலர்களை காட்டுவதாகச் சொன்னாய். எங்கே உன் காதலர்கள்? காட்டு பார்க்கலாம் என்றான் அவன். அதோ உனக்கு பின்னால் திரும்பிப்பார் என்றாள் பூங்குழலி. அத்தியாயம் 5. நடுக்கடலில். வந்தியத்தேவன் திரும்பி பார்த்தான். அவனுடைய வயிற்றிலிருந்து குடல்கள் மேலெழும்பி அவனுடைய மார்பை அடைத்தன. பிறகு இன்னும் மேலே கிளம்பி அவனுடைய தொண்டையையும் அடைத்து கொண்டன. அவனுடைய உடலில் 1000 மின்னல்கள் பாய்ந்த மாதிரி ஒரு பயங்கர காட்சி அவன் கண்முன்னே காணப்பட்டது. முடிவில்லாமல் பறந்திருந்த இருளில் அங்கே 10, 20, 100 அக்கினி குண்டங்கள் தோன்றின. அவற்றிலிருந்து புகை இல்லை, வெளிச்சமும் இல்லை. கீழே விறகு போட்டு எரித்து உண்டாகும் தீப்பிழம்புகளும் அல்ல, வெறும் நெருப்பு பிண்டங்கள். பூமியிலிருந்து எப்படியோ அவை எழுந்து நின்றன. திடீரென்று அவற்றில் சில பிண்டங்கள் மறைந்தன. வேறு சில தீப்பிண்டங்கள் புதிதாக எழுந்து நின்றன. ஒரு பிரம்மாண்டமான கரிய இருள் நிறம் கொண்ட ராட்சதன், தனியாக தலை ஒன்று இல்லாமல் வயிற்றிலே வாய் கொண்ட கபந்தனை போன்ற ராட்சதன் அந்த வாய்களை அடிக்கடி திறந்து மூடினான். திறக்கும்போது வயிற்றிலிருந்து தீயின் ஜுவாலை வாய்களின் வழியே வெளிவந்தது. மூடும்போது மறைந்தது. இந்த காட்சியை கண்ட வந்தியத்தேவனுடைய ஒவ்வொரு ரோமக்கால் வழியாகவும் அவனுடைய உடம்பின் ரத்தம் கசிவது போலிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பீதி அவனை என்றைக்குமே ஆட்கொண்டதில்லை. பெரிய பழுவேட்டரையரின் பாதாள நிலவரையிலே கூட இல்லை. அவனுக்கு பின்னால் பயங்கரமான ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தான் அவன். பூங்குழலிதான். வேறொரு சந்தர்ப்பத்திலே என்றால் அவளுடைய அந்த சிரிப்பே அவனுக்கு அளவில்லாத பயங்கரத்தை உண்டாக்கியிருக்கும். இப்போது அதே சிரிப்பு தைரியத்தை அளித்தது. இரத்தமும் சதையும் உடலும் உயிரும் உள்ள ஒரு பெண் அவன் பக்கத்திலே நிற்கிறாள் என்பது பெரும் அபாயத்தில் ஒரு பற்றுக்கோல் போல உதவியது. பார்த்தாயா என் காதலர்களை என்று பூங்குழலி கேட்டாள். இந்த கொள்ளிவாய் பிசாசுகள்தான் என் காதலர்கள். இவர்களை பார்த்து சல்லாபம் செய்வதற்குத்தான் நள்ளிரவில் இந்த இடத்துக்கு வருகிறேன் என்றாள் அவள். இந்த பெண்ணுக்கு நன்றாக பித்து பிடித்திருக்கிறது என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. இவளுடைய உதவியை கொண்டு இலங்கைக்கு போவது நடக்கிற காரியமா என்று எண்ணினான் வந்தியத்தேவன். அவனுடைய உள்மனதிலிருந்து வேறொரு எண்ணம் வெளிவருவதற்கு போராடி கொண்டிருந்தது. அது என்ன? இந்த கொள்ளிவாய் பிசாசுகளை பற்றிய ஏதோ ஒரு விஷயம்தான். உன்னுடைய சிநேகிதன் சேந்தன் அமுதனால் இத்தகைய காதலர்களோடு போட்டியிட முடியுமா என்று பூங்குழலி கேட்டது கிணற்றுக்குள்ளே இருந்து வரும் குரலை போல் கேட்டது. ஏனெனில் அவனுடைய உள்ளம் அப்போது எதையோ ஞாபகப்படுத்திக் கொள்ள முயன்று கொண்டிருந்தது. கடைசியில் ஒரு பெரிய போராட்டம் மனதிற்குள்ளேதான். இதோ ஞாபகம் வந்துவிட்டது. கந்தகம் கலந்த பூமி பிரதேசங்களில் தண்ணீர் வெகு காலம் தேங்கி நின்று அது சதுப்பு நிலமானால் அத்தகைய இடங்களில் இரவில் இம்மாதிரி தோற்றங்கள் ஏற்படும். பூமிக்குள்ளே இருந்து கந்தகம் கலந்த வாயு வெளியே வரும்போது நெருப்பு பிளம்பு வருவது போல் இருக்கும். சில சமயம் நீடித்து நிற்கும், சில சமயம் குப் குப்பென்று தோன்றி மறையும். இந்த இயற்கை தோற்றத்தை கண்டு அறியாத மக்கள் பயப்படுவார்கள். கொள்ளிவாய் பிசாசு என்று பயங்கர பெயர் கொடுத்து பீதியடைவார்கள். இப்படி பெரியோர்கள் சொல்லி அவன் கேள்விப்பட்டிருந்தது அவனுடைய ஞாபகத்துக்கு வந்தது. அதையெல்லாம் இச்சமயம் இந்த பிரம்மை பிடித்த பெண்ணிடம் சொல்லி பயனில்லை. எப்படியாவது அவளுக்கு நல்ல வார்த்தை சொல்லி அழைத்து கொண்டு போய் விட வேண்டியதுதான் என்று நினைத்தான் அவன். பெண்ணே, உன் காதலர்கள் எங்கும் போய்விட மாட்டார்கள்.
இங்கேதான் இருப்பார்கள். நாளைக்கும் அவர்களை வந்து பார்க்கலாம் அல்லவா? வீட்டிற்கு போகலாம் வா என்றான் அவன். அதற்கு பூங்குழலி மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை. விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். இது என்ன தொல்லை என்று எண்ணினான் வந்தியத்தேவன். பிறகு சற்று நேரம் சும்மா இருந்தான். பெண்ணே, நாம் போகலாமா என்று மீண்டும் கேட்டான். விம்மல் நிற்கவில்லை. வந்தியத்தேவனுக்கு அலுத்து போய்விட்டது. சரி, உன் இஷ்டம் போல் செய். எனக்கு தூக்கம் வருகிறது, நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு மேட்டிலிருந்து இறங்கத் தொடங்கினான் அவன். பூங்குழலி உடனே விம்மலை நிறுத்தினாள். மேட்டிலிருந்து இறங்கத் தொடங்கினாள். நாலே பாய்ச்சலில் வந்தியத்தேவனுக்கு முன்னால் போய் நின்றாள். வந்தியத்தேவன் ஓடிப்போய் அவளை பிடித்தான். இருவரும் கலங்கரை விளக்கை நோக்கி நடக்கத் தொடங்கினார்கள். இந்த பித்து பிடித்த பெண்ணை நம்பி படகில் எப்படி ஏறுவது? கடலை எப்படி கடப்பது? ஆனாலும் வேறு வழியில்லை என்று தெரிகிறதே. ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லி சிநேகம் செய்து கொள்ள பார்க்கலாமா என்று நினைத்தான் அவன். அப்போது பூங்குழலி அவனிடம், வானத்தில் வால் நட்சத்திரம் தோன்றுகிறதே, அதை பற்றி உன்னுடைய கருத்து என்ன என்று கேட்டாள். என் கருத்து ஒன்றுமில்லை. வால் நட்சத்திரம் தோன்றுகிறது, அவ்வளவுதான் என்றான் வந்தியத்தேவன். வால் நட்சத்திரம் வானில் தோன்றினால் பூமியில் பெரிய கேடுகள் விளையும் என்று சொல்லுகிறார்களே என்றாள் அவள். அப்படித்தான் சிலர் சொல்கிறார்கள் என்று அவள் சொன்னதை ஒத்துக்கொண்டான் வந்தியத்தேவன். நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டாள் அவள். நான் ஜோதிட சாஸ்திரம் படித்ததில்லை. ஜனங்கள் அப்படி சொல்லிக் கொள்வதுதான் எனக்கு தெரியும் என்றான் அவன். சற்று நேரம் இருவரும் மௌனமாக நடந்தார்கள். பிறகு பூங்குழலி, சக்கரவர்த்திக்கு உடம்பு சுகமில்லை என்று சொல்கிறார்களே, அது உண்மைதானே என்று கேட்டாள். உடனே வந்தியத்தேவன், இவள் நாம் நினைத்த அளவுக்கு அவ்வளவு பித்துக்குளி பெண்ணில்லை என்று நினைத்து கொண்டான். அவனுக்கு நம்பிக்கை பிறந்தது. சக்கரவர்த்தியை நானே என் கண்களால் பார்த்தேன். படுத்த படுக்கையாக கிடக்கிறார். 2 கால்களிலும் உணர்ச்சியே கிடையாது. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அவரை குணப்படுத்த மூலிகை கொண்டு வரத்தானே நான் வந்திருக்கிறேன். பெண்ணே, எனக்கு நீ ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டான். பூங்குழலி அதற்கு மறுமொழி சொல்லாமல், சக்கரவர்த்தி அதிக நாள் உயிரோடு இருக்க மாட்டார், சீக்கிரத்தில் இறந்து போய்விடுவார் என்று சொல்கிறார்களே, அது உண்மையா என்று கேட்டாள். நீ இந்த சமயத்தில் உதவி செய்யாவிட்டால் அப்படி நடந்தாலும் நடந்துவிடும். இலங்கையில் ஒரு அபூர்வ சஞ்சீவி மூலிகை இருக்கிறதாம். அதை கொண்டு வந்தால் சக்கரவர்த்தி பிழைத்துக் கொள்வாராம். நீ படகு தள்ளிக்கொண்டு என்னோடு இலங்கைக்கு வருவாயா என்று கேட்டான் அவன். சக்கரவர்த்தி ஒருவேளை இறந்து போனால் அடுத்தபடி யார் பட்டத்துக்கு வருவார்கள் என்று பூங்குழலி கேட்டது வந்தியத்தேவனை தூக்கி வாரி போட்டது. பெண்ணே, எனக்கும் உனக்கும் அதை பற்றி என்ன கவலை? யார் பட்டத்துக்கு வந்தால் என்ன என்று கேட்டான் அவன். ஏன் கவலை இல்லை? நீயும் நானும் இந்த ராஜ்யத்தின் பிரஜைகள்தானே என்று கேட்டாள் அவள். இந்த பெண் பித்து பிடித்தவளே அல்ல. இவளிடம் மிகவும் ஜாக்கிரதையாகவே நடந்து கொள்ள வேண்டும். இவளுடைய விசித்திரமான செயல்களுக்கு வேறு காரணம் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான் வந்தியத்தேவன். ஏன் பேசாமல் இருக்கிறாய்? அடுத்து யார் பட்டத்துக்கு வருவார்கள் என்று பூங்குழலி மறுபடியும் கேட்டாள். ஆதித்த கரிகாலருக்குத்தான் யுவராஜா பட்டம் கட்டியிருக்கிறது. அவர்தான் நியாயமாக அடுத்த பட்டத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னான் வந்தியத்தேவன். மதுராந்தகர், அவருக்கு உரிமை ஒன்றும் இல்லையா என்று கேட்டாள் பூங்குழலி. அவர்தான் ராஜ்யம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாரே என்றான் வந்தியத்தேவன். முன்னே அப்படி சொன்னார், இப்போது ராஜ்யம் வேண்டும் என்று சொல்கிறாராமே என்றாள் பூங்குழலி. அவர் சொன்னால் போதுமா? பிரஜைகள் எல்லாரும் ஒத்துக்கொள்ள வேண்டாமா என்றான் வந்தியத்தேவன். பெரிய மனிதர்கள் பலர் அவர் கட்சியில் இருக்கிறார்களாமே என்று கேட்டாள் பூங்குழலி. அப்படித்தான் நானும் கேள்விப்பட்டேன். இவ்வளவும் உன் காது வரையில் வந்து எட்டியிருப்பதை நினைத்தால் எனக்கு மிகவும் ஆச்சரியமாயிருக்கிறது என்றான் அவன். சுந்தர சோழர் திடீரென்று இறந்து போனால் என்ன ஆகும் என்று கேட்டாள் பூங்குழலி. தேசமெல்லாம் பெரும் குழப்பமாகிவிடும். அதை தடுப்பதற்குத்தான் உன்னுடைய உதவி இப்போது தேவையாயிருக்கிறது என்றான் அவன். நான் என்ன உதவியை செய்ய முடியும் என்று கேட்டாள் அவள். முன்னமேயே சொன்னேனே, நான் அவசரமாக மூலிகை கொண்டு வர இலங்கை தீவுக்கு போக வேண்டும். அதற்கு நீ படகு வலித்து கொண்டு வர வேண்டும் என்றான் வந்தியத்தேவன். என்னை எதற்காக அழைக்கிறாய்? ஒரு பெண் பிள்ளையை படகு தள்ளும்படி கேட்க உனக்கு வெட்கமாயில்லையா என்று கேட்டாள் பூங்குழலி. வேறு யாரும் இல்லை என்று உன் தந்தை சொல்லுகிறார். உன் அண்ணன் கூட நேற்று போய்விட்டானாமே என்றான் அவன். அவன் போனால் என்ன? உனக்கு 2 கைகள், உன்னோடு வந்தவனுக்கு 2 கைகள் இல்லையா என்று கேட்டாள் அவள். எங்களுக்கு படகு வலிக்க தெரியாது என்றான் வந்தியத்தேவன். படகு வலிப்பது என்ன மந்திர வித்தையா? துடுப்பை பிடித்து வலித்தால் தானே படகு போகப் போகிறது என்றாள் அவள்.
திசை தெரிய வேண்டுமல்லவா? நடுக்கடலில் திசை தெரியாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்று கேட்டான் வந்தியத்தேவன். நடுக்கடலில் திசை தெரியாவிட்டால் முழுகி சாகுங்கள், அதற்கு நான் என்ன செய்யட்டும் என்றாள் அவள். இப்படி பேசிக்கொண்டே அவர்கள் கலங்கரை விளக்கின் அருகில் வந்துவிட்டார்கள். வந்தியத்தேவனும் அத்துடன் பேச்சை நிறுத்திவிட விரும்பினான். மேலும் பேச்சை வளர்த்து பூங்குழலியின் மறுப்பை உறுதிப்படுத்திவிட அவன் விரும்பவில்லை. அவள் அவ்வளவு கண்டிப்பாக மறுமொழி சொன்ன போதிலும் அவளுடைய குரலும் பேச்சின் தோரணையும் அவனுடைய உள்ளத்தில் சிறியதொரு நம்பிக்கைச் சுடரை உண்டாக்கியிருந்தன. 2ஆம் முறை படுத்த பிறகு வந்தியத்தேவனுக்கு வெகுநேரம் தூக்கம் வரவில்லை. ஏதேதோ எண்ணங்களினால் அவனுடைய உள்ளம் வெகுவாக குழம்பிக் கொண்டிருந்தது. 4ஆம் ஜாமத்தின் ஆரம்பத்திலேதான் அவன் தூங்கினான். தூக்கத்திலே வந்தியத்தேவன் ஒரு கனவு கண்டான். பாய்மரம் விரித்த சிறிய படகில் பூங்குழலியும் அவனும் எதிரெதிராக அமர்ந்திருந்தார்கள். நாலாபுறமும் கடல், எங்கு நோக்கினாலும் தண்ணீர், இனிய பூங்காற்று. படகு அந்த காற்றில் மிதப்பது போல போய்க் கொண்டிருந்தது. பூங்குழலியின் முகம் அழகே வடிவமாக பொலிந்தது. தான் எங்கே போகிறோம், எதற்காக போகிறோம் என்பதெல்லாம் வந்தியத்தேவனுக்கு மறந்தே போய்விட்டது. பூங்குழலியுடன் படகில் போவதற்காகவே இத்தனை நாள் பிரயாணம் செய்து வந்ததாக தோன்றியது. ஒன்றே ஒன்று குறைவதைப் போல் இருந்தது. அது என்ன? பூங்குழலியின் பாட்டுத்தான் அது. சேந்தன் அமுதன் சொல்லியிருந்தான் அல்லவா? பெண்ணே, உன் பவள வாயை திறந்து ஒரு பாட்டு பாட மாட்டாயா என்று கேட்டான் வந்தியத்தேவன். என்ன சொன்னாய் என்று புன்னகையுடன் கேட்டாள் பூங்குழலி. ஆஹா, இந்த புன்னகை 7 உலகமும் பெறாதா என்ற அவன், உன் கனிவாயை திறந்து ஒரு கீதம் இசைக்க மாட்டாயா என்று கேட்டேன் என்றான். கீதம் இசைத்தால் எனக்கு என்ன தருவாய் என்று கேட்டாள் அவள். உன் அருகில் வந்து உன் அழகிய கன்னத்தில். வந்தியத்தேவன் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பூங்குழலி தன்னுடைய மடியிலிருந்து ஒரு கூரிய கத்தியை எடுத்துக்கொண்டாள். கத்தி பிடித்த கையை ஓங்கினாள். இதோ பார், இந்த பாய்மரத்துக்கு அப்பால் ஒரு அணு அளவு வந்தாலும் உன்னை இந்த கத்தியால் குத்தி விடுவேன். கடல் மீன்கள் எல்லாம் மிக பசியோடு இருக்கின்றன என்றாள் பூங்குழலி. அத்தியாயம் 6. மறைந்த மண்டபம். மறுநாள் காலையில் உதயசூரியனுடைய செங்கிரணங்கள் வந்தியத்தேவனை தட்டி எழுப்பின. உறக்கம் நீங்கிய பிறகும் சுய உணர்வு வருவதற்கு சிறிது நேரம் பிடித்தது. முதல் நாள் இரவு அனுபவங்களில் எது உண்மை எது கனவு என்று எண்ணி பார்த்தபோது அவனுக்கு ஒரே குழப்பமாயிருந்தது. வீட்டில் பெரியவரின் மனைவியும் அவருடைய மருமகளும் மட்டுமே இருந்தார்கள். பெரியவர் குழகர் கோயிலுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்வதற்காக போயிருப்பதாக அவர்கள் சொன்னார்கள். பூங்குழலியை பற்றி அவர்களிடம் விசாரிக்க அவனுக்கு தைரியம் வரவில்லை. அவர்கள் அளித்த காலை உணவை அருந்திவிட்டு சுற்றுமுற்றும் கண்களை செலுத்தி தேடி பார்த்தான் அவன். பூங்குழலி எங்கும் அகப்படவில்லை. ஆலயத்துக்கு போய் பார்த்தான். அங்கே அவளுடைய தந்தை இருந்தார். அவரிடம் பூங்குழலியை பற்றி கேட்டபோது, எங்கேயாவது காட்டில் மான்களை துரத்தி கொண்டிருப்பாள் அல்லது கடற்கரையோடு தெரிந்து கொண்டிருப்பாள். அவளை தேடி பிடித்து கேட்டுப்பார் என்றார் அவர். மேலும் அவர், தம்பி, ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இரு. அவள் பொல்லாதவள். தப்பு அர்த்தம் செய்து கொள்ளும்படியாக அவளிடம் ஏதாவது சொல்லிவிடாதே. காவியங்களில் சொல்லியிருக்கிறது மாதிரி காதல் ரசத்தில் இறங்கி விடாதே. உடனே அவள் பத்திரகாளியாக மாறிவிடுவாள். அப்புறம் உன்னுடைய உயிர் உன்னுடையது அல்ல என்று எச்சரிக்கை செய்தார் பெரியவர். முதல் நாள் தான் கண்ட கனவை நினைத்து கொண்டு வந்தியத்தேவன் உடல் சிலிர்த்தான். பிறகு காட்டிற்குள் பூங்குழலியை தேடிக்கொண்டு போனான். சிறிது நேரத்திலேயே அவனுக்கு அலுத்து போய்விட்டது. காட்டிலிருந்து வெளியேறிய பின் கடற்கரையை நோக்கிச் சென்றான். எப்படியும் மத்தியான சாப்பாட்டுக்கு அவள் வீட்டிற்கு வருவாள் அல்லவா, அங்கு பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தான். திடீரென்று அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அலையும் ஆட்டமும் அதிகமில்லாமல் இருக்கும் அந்த கடலில் இறங்கி குளிக்க வேண்டும் என்ற ஆசை உண்டாயிற்று. இந்த பக்கத்தில் கடலில் அதிகம் ஆழமில்லை என்று முன்னமே பூங்குழலி சொல்லியிருந்தாள். கப்பலில் ஏறி பயணப்படப் போகிறவன் கடலை கண்டு பயந்தால் ஆகுமா? அதனால் கடலில் இறங்கி குளிப்பதென்று முடிவு செய்தான் அவன். இடுப்பை சுற்றி கட்டியிருந்த சுருள் துணியையும் கத்தியையும் எடுத்து கடற்கரையில் வைத்துவிட்டு கடலில் இறங்கினான். மெல்ல மெல்ல ஜாக்கிரதையாக காலை வைத்து நடந்தான். அப்போதுதான் அவனுக்கு ஆழம் இல்லை என்று எண்ணிக்கொண்டே கரையிலிருந்து வெகு தூரம் வந்துவிட்டோமே என்று தோன்றியது. அப்போது கரையில் பூங்குழலி வந்து கொண்டிருப்பதை அவன் கவனித்தான். கரையேறி அவளை பிடித்து கொள்ள வேண்டும். பிடித்துக்கொண்டு நயமான வார்த்தைகளினால் மறுபடி கேட்க வேண்டும். அவளும் நம்மை பார்த்துவிட்டுத்தான் வருகிறாள் போலிருக்கிறது. நாம் இருக்கும் திசையை நோக்கியே வருகிறாள். ஏதோ நம்மை பார்த்து சைகை கூட செய்கிறாளே என்று நினைத்தான் வந்தியத்தேவன். அப்போதுதான் வந்தியத்தேவனுக்கு புரிந்தது.
அவள் கரையில் குனிந்து எதையோ எடுப்பது தெரிந்தது. நம்முடைய இடுப்பில் சுற்றும் சுருள் துணியை அல்லவா அவள் எடுக்கிறாள். பெண்ணே, அதை எடுக்காதே, அது என்னுடையது. வந்தியத்தேவன் இறைந்தது அவளுடைய காதில் விழவே இல்லை. அவனுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு அவள் நடக்க ஆரம்பித்தாள். இந்தா, சொன்னால் கேட்க மாட்டாயா? உன்னுடைய உடைமை போல் கையில் எடுத்துக்கொண்டு நீ பாட்டுக்கு போகிறாயே. நில் நில் என்று சொன்னவாறே வந்தியத்தேவன் கரையை நோக்கி ஓட ஆரம்பித்தான். ஒரு தடவை பூங்குழலி அவனை திரும்பி பார்த்தாள். பிறகு அவளும் ஓடத் தொடங்கினாள். வீடும் கலங்கரை விளக்கமும் இருந்த பக்கத்துக்கு எதிர்ப்பக்கமாக காட்டை நோக்கி ஓடினாள் அவள். ஆஹா, இவள் என்ன பைத்தியமா? இந்த பைத்தியத்திடமிருந்து நம்முடைய அரைச்சுருளை எப்படியாவது வாங்கியாக வேண்டுமே. இப்படி நினைத்து கொண்டே 2 தடவை கடலில் இடறி விழுந்து ஒரு வாய் உப்பு தண்ணீரையும் குடித்துவிட்டு வந்தியத்தேவன் மெதுவாக கரையேறினான். பிறகு அந்த பெண்ணை தொடர்ந்து ஓடினான். ஓடிக்கொண்டிருந்த அவள் காட்டிற்குள் புகுந்து விட்டாள். வந்தியத்தேவனும் சிறிது நேரத்தில் காட்டிற்குள் புகுந்தான். பூங்குழலி, பூங்குழலி என்று கூச்சலிட்டான். அவளை காணவில்லை. ஏது இது? நமக்கே பைத்தியம் பிடித்துவிடும் போலிருக்கிறதே என்று அவன் நினைக்க தொடங்கிய சமயத்தில் திடீரென்று மரத்தின் மேலிருந்து ஏதோ விழுந்தது. ஆ, அது அவனுடைய அரைச்சுணி துருள்தான். மிகுந்த ஆவலுடன் அதை எடுத்து சுருளை பிரித்து பார்த்தான். ஓலை, பொற்காசுகள் எல்லாம் பத்திரமாயிருந்தன. அப்போது, பணம் பத்திரமாயிருக்கிறதா என்று குரல் மேலே இருந்து வந்தது. வந்தியத்தேவன் அண்ணாந்து பார்த்தான். பூங்குழலி மரக்கிளையில் உட்கார்ந்திருந்தாள். வியர்த்து விறுவிறுத்து போயிருந்த வந்தியத்தேவன் தன்னை மீறிய கோபத்தினால், உன்னை போன்ற ஒரு மந்தியை நான் பார்த்ததே இல்லை என்றான். உன்னை போன்ற ஆந்தையை நானும் பார்த்ததில்லை. என்ன மொழி முழித்தாய் என்றாள் பூங்குழலி. எதற்காக இப்படி என்னை அலைக்கழித்தாய்? உனக்கு பணம் வேண்டுமென்றால் என்று வந்தியத்தேவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, சீச்சி, உன்னுடைய பணம் யாருக்கு இங்கே வேண்டும்? நான் மட்டும் உன்னுடைய உடைமைகளை தூக்கி கொண்டு வந்திருக்காவிட்டால் நீ காட்டுக்குள் வந்திருக்க மாட்டாய். எங்கள் வீட்டுக்கு திரும்பி போயிருப்பாய். அப்படி போயிருந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா என்று கேட்டாள் பூங்குழலி. என்ன நடந்திருக்கும் என்று எரிச்சலோடு கேட்டான் வந்தியத்தேவன். இந்த மரத்தின் மேல் ஏறிப்பார், தெரியும் என்றாள் அவள். வந்தியத்தேவன் மரத்தின் மேல் ஏறி பார்த்தபோது அங்கு 10-15 குதிரைகள் நின்றன. குதிரைகள் மீது வாள்களும் வேல்களும் பிடித்த வீரர்கள் இருந்தார்கள். அவர்கள் யாராக இருக்கும்? நம்மை பிடிப்பதற்கு வந்த பழுவேட்டரையரின் ஆட்களாகத்தான் இருக்கும் என்று புரிந்து கொண்டான் வந்தியத்தேவன். பூங்குழலி தன்னை பெரும் அபாயத்திலிருந்து காப்பாற்றியிருக்கிறாள். எதற்காக? என்ன நோக்கத்திற்காக? இன்னும் பல விஷயங்களும் அவனுக்கு புரியவில்லை. இருவரும் மரத்திலிருந்து கீழே இறங்கினார்கள். பூங்குழலி, என்னை பேராபத்திலிருந்து காப்பாற்றியிருக்கிறாய். உனக்கு மிக மிக நன்றி என்றான் வந்தியத்தேவன். வெறும் பொய். ஆண் பிள்ளைகளுக்கு நன்றி கூட உண்டா என்று கேட்டாள் பூங்குழலி. எல்லா ஆண் பிள்ளைகளையும் போல என்னையும் எண்ணிவிடாதே என்றான் வந்தியத்தேவன். நீ எல்லாரையும் போல் இல்லை, ஒரு தனி மாதிரிதான் என்றாள் பூங்குழலி. பெண்ணே, நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கலாமா என்றான் வந்தியத்தேவன். தாராளமாக கேட்கலாம், ஆனால் மறுமொழி கூறுவது என்னுடைய இஷ்டம் என்றாள் அவள். என்னை காப்பாற்ற வேண்டும் என்று ஏன் எண்ணினாய்? என் பேரில் திடீரென்று தயவு பிறக்க காரணம் என்ன என்று கேட்டான் அவன். பூங்குழலி பதில் சொல்லவில்லை. அவள் சிறிது திகைத்து போனாள் என்பது அவளுடைய முகத்திலிருந்து தெரிந்தது. சற்று நேரத்திற்கு பிறகு அவள், எனக்கு அசடுகளைக் கண்டால் எப்போதும் கொஞ்சம் பரிதாபம் உண்டு என்று சொன்னாள். சந்தோஷம். இந்த வீரர்கள் என்னை தேடி வந்திருக்கிறார்கள் என்பதை எப்படி நீ அறிந்தாய் என்று கேட்டான் வந்தியத்தேவன். அது உன்னை பார்த்தாலே தெரியவில்லையா? நீ தப்பி ஓடி ஒளிந்து கொள்ள வருகிறவன் என்று நேற்றைக்கே ஊகித்தேன். இன்றைக்கு காலையில் உன் சிநேகிதன் வைத்தியர் மகன் மூலமாக அது ஊர்ஜிதமாயிற்று என்று சொன்னாள் அவள். அவன் என்ன உளறினான் என்று கேட்டான் வந்தியத்தேவன். காலையிலே எழுந்ததும் காட்டிலே மூலிகை தேட வேண்டும் என்றான். நான் அழைத்து போவதாக சொல்லி இங்கே அழைத்து கொண்டு வந்தேன். வந்த இடத்தில் என்னிடம் காதல் புரிய ஆரம்பித்தான் அவன். அவனிடம் நான், உன்னுடைய சிநேகிதன் உன்னை முந்திக் கொண்டு விட்டானே என்று சொன்னேன். என்ன சொன்னாய் என்று அதிர்ச்சியோடு கேட்டான் வந்தியத்தேவன். கொஞ்சம் பொறு, நான் சொல்வதை கேட்டுக்கொண்டு வா. நீ என்னிடம் காதல் புரிய தொடங்கிவிட்டதாக அவனிடம் நான் சொன்னேன். அப்போது உன் பேரில் அவனுக்கு இருந்த சந்தேகத்தை அவன் சொன்னான். ஏதோ ராஜ தண்டனைக்கு பயந்து நீ தப்பி ஓடி வந்திருக்கிறாய் என்றும், அவனுக்கு வழியில் பல இடங்களில் சந்தேகம் தோன்றியதாகவும், அதனால் அப்படிப்பட்டவனை நம்பி நீ அநியாயமாக கெட்டுப்போகாதே, என்னை கல்யாணம் செய்து கொள் என்றும் அவன் என்னை பார்த்து சொன்னான்
என்று சொன்னாள் பூங்குழலி. அதற்கு நீ என்ன பதில் சொன்னாய் என்று கேட்டான் வந்தியத்தேவன். ரொம்ப அவசரப்படுகிறாயே, பெரியவர்களை கேட்க வேண்டாமா என்று கேட்டேன். அதற்கு அவன், பழந்தமிழ் மரபை ஒட்டி நாம் களவு மணம் செய்து கொள்வோம் என்று சொன்னான். எப்படி இருக்கிறது கதை என்று சிரித்துக்கொண்டே கேட்டாள் பூங்குழலி. அட சண்டாள பாவி என்று கத்தினான் வந்தியத்தேவன். பொறு, இன்னும் நிறைய விஷயம் இருக்கிறது என்று சொன்ன பூங்குழலி, அதற்குள்ளே குதிரை வரும் சத்தம் கேட்டது. நான் உன்னுடைய சிநேகிதனை மரத்தின் மேல் ஏறி பார்க்க சொன்னேன். மரத்தின் மேலே நின்று பார்த்தபோது அவனுடைய கால்கள் விடவிடவென்று நடுங்கியதை நினைத்தால் இப்போதும் எனக்கு சிரிப்பு வருகிறது என்று சொல்லிவிட்டு பூங்குழலி சிரித்தாள். விளையாட்டு இருக்கட்டும் பூங்குழலி, அப்புறம் என்ன நடந்தது என்று ஆவலுடன் கேட்டான் வந்தியத்தேவன். அவன் மரத்தின் மேலிருந்து இறங்கி வந்தான். வந்தவனிடம் நான், வந்திருக்கிற வீரர்கள் உன்னையும் பிடிப்பார்கள் அல்லவா, நீ ஓடி எங்கேயாவது ஒளிந்து கொள் என்று சொன்னேன். அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொன்ன அவன் என்னை விட்டு பிரிந்து போனான். ஓடி ஒளிந்து கொள்வதாக என்னிடம் சொல்லிவிட்டு நேரே அந்த குதிரைக்காரர்கள் இருந்த திசையை நோக்கி போய் அவர்களிடம் அகப்பட்டு கொண்டான் அவன் என்று சொன்னாள் பூங்குழலி. ஐயோ பாவம் என்றான் வந்தியத்தேவன். அதிகமாக பரிதாபப்பட்டு விடாதே, கொஞ்சம் மிச்சம் வைத்துக்கொள். நேரே அந்த வீரர்களிடம் போனவன் அவர்களிடம், நீங்கள் வந்தியத்தேவனைத்தானே தேடிக்கொண்டு வந்திருக்கிறீர்கள், அவன் இருக்கும் இடத்தை நான் காட்டினால் என்னை சும்மா விட்டு விடுவீர்களா என்று கேட்டிருக்கிறான். அதற்கு அவர்களும் சம்மதிக்கவே இவன் அவர்களை அழைத்து கொண்டு எங்கள் வீட்டு பக்கம் போயிருக்கிறான். துரோகி, சண்டாளன் என்றான் வந்தியத்தேவன். அவர்கள் போனதும் நான் உன்னை தேடிக்கொண்டு வந்தேன். நீயோ கடலில் இறங்கி குடித்து கொண்டிருந்தாய். பூங்குழலி இப்படி சொன்னதும், இதையெல்லாம் ஏன் என்னிடம் அங்கேயே சொல்லவில்லை, இந்த துணிச்சுருளை எடுத்துக்கொண்டு ஏன் ஓடி வந்தாய் என்று கேட்டான் வந்தியத்தேவன். இல்லாவிட்டால் நீ அவ்வளவு வேகமாக ஓடி வந்திருப்பாயா? அந்த வேட்டைக்காரர்களை ஒரு கை பார்க்கிறேன் என்று அவர்களை தேடி போயிருந்தாலும் போயிருப்பாய். அது மட்டுமல்லாமல் உன்னிடம் அத்தனையும் சொல்லிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அவர்கள் அங்கே வந்திருப்பார்கள். அதனால்தான் அப்படி செய்தேன் என்றாள் பூங்குழலி. ஆஹா, இந்த பெண்ணையா நாம் பைத்தியக்காரி என்று நினைத்தோம் என்று நினைத்து வந்தியத்தேவன் வெட்கமடைந்தான். பெண்ணே, நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செய்திருக்கிறாய் என்பதை சொல்லிவிட முடியாது. மிச்ச உதவியையும் நீதான் செய்ய வேண்டும் என்றான் அவன். என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்று கேட்டாள் அவள். என்னுடைய சிநேகிதனுடைய லட்சணத்தை பார்த்து விட்டாயல்லவா, அவனை நம்பி பயனில்லை என்று தெரிந்து கொண்டாயல்லவா, நீதான் படகு வலித்து வந்து என்னை இலங்கையில் சேர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னான் அவன். பூங்குழலி மௌனமாக இருந்தாள். நான் தப்பு காரியம் எதுவும் செய்யக்கூடியவன் அல்ல என்று உனக்கு நம்பிக்கை ஏற்படுகிறதா பெண்ணே? இலங்கைக்கு மிக முக்கியமான காரியமாக நான் உடனே போய் தீர வேண்டும். இந்த உதவியை நீ எனக்கு அவசியம் செய்தாக வேண்டும் என்று அவளை கெஞ்சினான் வந்தியத்தேவன். செய்தால் நீ எனக்கு என்ன தருவாய் என்று கேட்டாள் பூங்குழலி. பெண்ணே, இந்த உதவியை நீ எனக்கு செய்தால் உயிருள்ள வரைக்கும் உன்னை நான் மறக்க மாட்டேன். என்றென்றைக்கும் நன்றியுடையவனாக இருப்பேன். இதற்கு பிரதியாக செய்யக்கூடியது எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நீ ஏதாவது செய்யும்படி சொன்னால் கட்டாயம் நான் செய்வேன் என்றான் அவன். அப்படியானால் சரி, சமயம் வரும்போது சொல்லுகிறேன், அப்போது மறந்து விடாதே என்றாள் பூங்குழலி. ஒரு நாளும் மறக்க மாட்டேன். நீ எப்போது பிரதி உதவி கேட்பாய் என்று காத்திருப்பேன் என்று வந்தியத்தேவன் சொன்னதும் பூங்குழலி மீண்டும் சிறிது நேரம் சிந்தனை வயப்பட்டிருந்தாள். சரி, என்னுடன் வா. இந்த காட்டில் ஓரிடத்திற்கு உன்னை நான் அழைத்து போகிறேன். அங்கே இன்று பொழுது சாயும் வரையில் நீ இருக்க வேண்டும். பட்டினியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னாள் அவள். அதை பற்றி கவலை இல்லை. காலையில் உன் அண்ணி பழைய சோறு போட்டாள். அவளுடைய வயிற்றெரிச்சலை கிளப்புவதற்காகவே அதிகமாக சாப்பிட்டேன். இனி ராத்திரி வரையில் சாப்பாடு தேவையில்லை என்றான் வந்தியத்தேவன். ராத்திரி கூட சாப்பாடு கிடைக்கிறதோ என்னவோ. கையில் கொஞ்சம் எடுத்து வர பார்க்கிறேன். நான் சொல்லும் இடத்தில் இருட்டும் வரை நீ இருக்க வேண்டும். இருட்டிய பிறகு திரும்பி வந்து நான் ஒரு சத்தம் செய்வேன். குயில் குக்கு குக்கு என்று கூவுவதை கேட்டிருக்கிறாயா என்று கேட்டாள் அவள். நன்றாக கேட்டிருக்கிறேன். அப்படி கேட்டிராவிட்டாலும் உன்னுடைய குரலை நான் தெரிந்து கொள்வேன் என்றான் வந்தியத்தேவன். நான் குரல் கொடுத்ததும் தான் நீ அந்த இடத்திலிருந்து வெளிவர வேண்டும். இருட்டி ஒரு ஜாமத்திற்குள் நாம் படகில் ஏறி புறப்பட்டு விட வேண்டும் என்றாள் பூங்குழலி. குயிலின் குரல் எப்போது வரும் என்று நான் காத்திருப்பேன் என்று சொன்னான் வந்தியத்தேவன். காட்டின் மத்தியில் மணல் மேடாயிருந்த ஒரு இடத்துக்கு பூங்குழலி வந்தியத்தேவனை அழைத்து போனாள்.
அங்கே ஒரு பழைய மண்டபத்தின் மேல் விளிம்பு காணப்பட்டது. இன்னும் உற்று பார்த்ததில் இருளடைந்த மண்டபத்தின் 2 தூண்கள் தெரிந்தன. இவை எல்லாவற்றையும் மரங்களும் செடி கொடிகளும் மறைத்திருந்தன. எந்த பக்கத்திலிருந்து பார்த்தாலும் அங்கே ஒரு மண்டபம் இருப்பது தெரியவே தெரியாது. அந்த மண்டபத்தை அவனிடம் காட்டி, இந்த மண்டபத்தில் ஒரு சிறுத்தை குடியிருந்தது. அது போன பிறகு நான் இதில் குடியிருக்கிறேன். என்னுடைய சொந்த தனி வீடாக இதை வைத்துக் கொண்டிருக்கிறேன். மனிதர்களை காண பிடிக்காத போதெல்லாம் இந்த இடத்துக்கு நான் வந்து விடுவது வழக்கம். அங்கே சட்டியில் தண்ணீர் இருக்கிறது. இன்று பகலெல்லாம் இங்கேயே இரு. நாலாபுறமும் மனிதர்கள் குரல் கேட்டாலும், குதிரைகள் ஓடும் சத்தம் கேட்டாலும், வேறு என்ன தடபுடல் நடந்தாலும் நீ வெளியில் தலை காட்ட வேண்டாம் என்று பூங்குழலி கூறினாள். இருட்டில் ஏதாவது விலங்குகள் வந்து விழுந்தால் என்ன செய்வது? என் கையில் வேல் கூட இல்லையே, வீட்டிலேயே வைத்துவிட்டு வந்துவிட்டேனே என்றான் வந்தியத்தேவன். இந்தா, இந்த ஆயுதத்தை வைத்துக்கொள் என்று பூங்குழலி மண்டபத்தில் கிடந்த ஒரு ஆயுதத்தை எடுத்து கொடுத்தாள். அது ஒரு விசித்திரமான ஆயுதம். இருபுறமும் வாள் போல் கூர்கூரான முட்கள் இருந்தன. முட்கள் இரும்பை விட கெட்டியாயிருந்தன. இது என்ன ஆயுதம்? எதனால் செய்தது என்று வந்தியத்தேவன் கேட்டான். இது ஒரு மீனின் வால். இந்த மண்டபத்தில் குடியிருந்த சிறுத்தை என் மீது பாய வந்தபோது இதனால் அடித்துத்தான் அதனை கொன்றேன் என்றாள் பூங்குழலி. அத்தியாயம் 6 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.